2002 ஆசிரியர்களின் மனக்குமுறல்கள். 35,000 40,000 செலவு செய்து அன்று அந்த பணத்தை கட்டி, வறுமையில் உள்ளவர்கள் கூட கடன் வாங்கி அதில் கட்டி அந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு படித்தாங்க. 2002 to 2004 டிடிஎட் 2024 வரை 20 ஆண்டுகளாக காத்திருக்கோம். எந்த முன்னேற்றமும் இல்லை. 92 படித்து ப்ரைவேட்டில் செல்லாதுன்னு சொல்லி அரசிடம் வாதாடி 2002 படித்து 2009 75% ஆசிரியர் வேலை கொடுத்து விட்டார்கள். 25% நிறுத்தப்பட்டது. இடமில்லை என்று கூறி ஆட்சி மாற்றத்தாலும் நிறைய அந்த கிட்ட போய் இலையில சாப்பாடு போட்டு சாப்பிட முடியாதுன்ற சூழ்நிலை மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அன்னைக்கு அந்த கலெக்டரு அந்தந்த மாநிலத்தில் உள்ளவங்க, மாவட்டத்தில் உள்ளவங்க ஏதாவது செஞ்சுருக்கலாம், ஆனால் செய்யலை. அதெல்லாம் நினச்சா ரொம்ப மனசு உளைச்சலாக இருக்குது. இதில் போராடுறது வாழ்க்கையிலையும் போராட்டம்தான். இதில் நம்ம வாழ்க்கை சரியில்லைனாலும் அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைங்களோட லைஃப்பும் மாறிடுது. ஒரு நல்ல வேலை இல்லாதால எல்லாமே முன்னுக்கு புறனா ஆகிடுது. நீட்டு வேணான்னு சொல்லி போராடுறாங்க. ஆனால் 12க்கு முன்னே உள்ளவங்கள சீனியாரிட்டியில் போட அரசுக்கு செய்யணுன்னா செய்யலாம், ஆனால் செய்ய மாட்டுறாங்க. காத்து கிடப்பவர்களை வருஷம், வயது இதை கணக்கிடாமல் புதிய ஆசிரியரையும் மற்றும் வயதில் முதிர்ச்சி பெற்று ரிட்டையர் ஆகிறவங்களையும் பணி நீடிக்க வச்சு அவங்களுக்கு திரும்ப திரும்ப வேலை கொடுத்து வேலைக்காக காத்திருக்கிறவங்கள ஏமாற்றமாகவே கொண்டு போயிடுறாங்க. அது உள்ள என்ட்ரி ஆனவங்கள காப்பாற்றிடுறாங்க. ஆனால் வெளியில் உள்ளவங்க எதுவுமே பண்ண முடியல. இந்த சீனாவிலையும் உக்ரைன்லேயும் படிக்க சென்ற ஒரு 6 மந்த்து கூட இல்லை, அவங்கள வேறு இதில் படிக்க வச்சு அனுமதி கொடுத்து அவங்களுக்கு எல்லா சலுகையும் அரசாங்கம் செய்யுது. ஆனால் 92 ஆசிரியர் படிப்பு செல்லாதுன்னு சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு வழங்கி அதை 2+2 4 வருஷமாக படித்தோம். இன்று வர எங்களுக்கு வேலை இல்லாமல் மன உளைச்சலையும், எத்தனை சட்டமன்ற தேர்தல் பார்த்தோம், எத்தனை பட்ஜெட்டு, கூட்டத்தொடர், இதில் அறிவிப்பாங்க அதில் அறிவிப்பாங்க, பேப்பர் பார்க்குறது எல்லாம் எவ்வளோ மனசு கஷ்டம் தெரியுங்களா? கலைஞர் போட்ட கையெழுத்துக்கு உயிர் உண்டு என நம்பி தற்போது நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இனியும் எங்களை காக்க வைக்காமல் உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்பத்திலிருந்து அரசு மாற்றங்களால் தான் எங்கள் வாழ்க்கை வீணானது. கடவுள் நிறைய கொடுப்பார், கடைசியில் கைவிட்டு விடுவார். கடவுள் நிறைய கஷ்டத்தை கொடுத்தாலும் கடைசியில் காப்பாற்றுவார் என நம்பிக்கையோடு ஸ்டாலின் ஆட்சியை நம்பி இருக்கிறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலே வராதுன்னு தெரிஞ்சிருந்தால் அதுக்கு ஒரு முடிவு எடுத்திருப்போம். இது ஸ்டார்டிங்லேருந்து கிடைக்கும்னு சொல்லி இன்டர்வியூவெல்லாம் வந்ததுனால ஒரு பக்கம்னாலும் அடுத்தது கோர்ட்டில் கேஸு ஜெயிச்சிருச்சு, நமக்கு உண்டுன்னு சொல்லி அதில் கொஞ்ச நாள் கடைசியில் ஏமாற்றத்திலே போயிட்டுருக்கு. சீனியாரிட்டி டீச்சர்ஸ் டெட் பாஸ் செய்தவர்கள் அனைவருக்கும் காலம் கடந்து காத்து கொண்டிருப்பது சிரமம்தான். 12 முன்பிருந்த ஆசிரியர் சீனியாரிட்டியும் டெட் பாஸ் செய்த சீனியாரிட்டி ஆசிரியர்களும் தமிழக அரசு ஒரு வாய்ப்பு அளிக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்க. நம்பிக்கையோடு தான் காத்திருக்கோம். வயசு கடந்தாலும் காலம் கடந்தாலும் இதுக்கு உயிர் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ நாள் இருந்துட்டோம். ஆனால் அது இல்லைன்றத மனசை தாங்கிறதுக்கு சக்தி இல்லை. அவசியம் இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.